என்னப்பா போலாமா? ஓ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஆமா கைஸ், நான் அதை பற்றி சொல்லலை, வீடியோக்குள்ளே போகலாமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட கேட்டேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கனால கொஞ்சம் சரியாக பேச வர மாட்டேங்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டாப் படிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். டபுள் பேர்லேயும் டஸ்டிக்கலும் சரி ரெண்டுலேயுமே எப்படி ஒன் டாப் படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஒன் டாப் படிக்கிறத பற்றி நம்ம ஏஐ ஜெமினி ஃபஸ்ட்டு நான் சொல்கிறாப்புல அப்படிங்கிற ஒரு 4 5 ஒரு ஸ்டெப்பு அதை ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ஒரு 2 3 விஷயத்தில் சொல்லியிருக்கேன், அதையும் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய மொபைல் வந்து 4G ரேம் அப்படிங்கிறனால நான் அதுக்கு தான் கேட்டிருந்தேன், அதான் சொல்லியிருக்காப்புல. ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவிட்டியே கொடுத்துட்டாப்புல நமக்கு, கட்டாயம் 95க்கு மேலே தான் வைக்கணும் 4G ரேம் ஃபோனில் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஜெமினி. அடுத்து என்ன சொல்லியிருக்காப்புலன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் வந்து கிளியர் பண்ணுங்க, ஏன்னா 4G ரேம் கன்ஃபார்மாக லேக் ஆகும் அப்படிங்கிறாப்புல. அடுத்து ப்ராக்டிஸ் எடுக்கணுமா, தினமும் ஒரு 15 நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும், ட்ரைனிங் கிரவுண்டில் போயிட்டு ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் பட்டன் சைஸ் அது 40லேருந்து ஒரு 50க்குள்ளே வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும்னா, அந்த ஃபயர் பட்டனை யூசேஃபில் சுழற்ற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அப்போ தான் என்ன ஆகும்னா ஹெட்ஷாட் விழுவும். ஏன்னா இது வந்து 4G மொபைல்ஸுக்கானது தானே. பிசியாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால் நம்ம நெஞ்சுக்கிட்ட வச்சு ட்ராக் பண்ணி அடித்தாலே போதும், நம்ம வந்து ஹெட்ஷாட்டு கன்ஃபார்மாக விழுவும். ஆனால் மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியாக ஃபோனு வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஃபோன் அப்படி கிடையாது, 4G தானே. நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக நம்ம தான் எப்படி ஹெட்ஷாட் விழுவுமோ நம்ம ட்ரைனிங் எடுத்து ட்ராக் பண்ணி நம்ம தான் அடித்து பழகிக்கணும், வேறு வழியே இல்லை. இருங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோவை நான் ஸ்லோவாக வச்சு காட்டுறேன். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் எந்த சேஃபில் வந்து ஃபயர் பட்டனை சொல்லிட்டேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது ஓகே ப்ரோ, இது இங்கே ஒர்க் ஆகுது, ஆனால் மேட்ச் விளாடும் போது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த ஃபயர் பட்டனை பாருங்கள், சேஃபில் தானே என்ன பண்ணுறேன்னா சொல்லிட்டேன். ஸ்லோ மோலேயே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக பாருங்கள். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இதை வச்சு தான் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒன் டாப் வச்சு விளாண்டுட்ருக்கிறேன். ஒன் டாப் இருந்ததை இப்போ நீங்களே கூட பார்த்துருப்பீங்க, கரெக்டாக தானே வந்திருக்கு. இந்த மெத்தட் வச்சு தான் நான் விளாண்டுட்ருக்கேன். அதே மாதிரி ஜெமினி சொன்ன மாதிரி தான் ஃபயர் பட்டனு என்னோடது 40 வச்சுருக்கேன். சென்சிட்டிவும் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். நல்லா தான் ஒன் டாப் விழுவுது, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் விளாட முடியுது. இப்போ மேட்ச் விளாண்டது பாருங்கள், இதுலேயும் ஒரு ஒன் டாப் விழுவோம், அது ஜம்ப் பண்ண வாக்கிலே இந்த ஒன் டாப் விழுவோம். யூசேஃபில் தான் நானும் இதுலேயும் அடிச்சிருப்பேன். நல்லா பாருங்கள், அங்கே பாருங்கள் கரெக்டாக சுற்றுறோம். அதுவும் எய்ம் எங்கிட்டு இருக்கோ அங்கிட்டு இல்லாமல் எங்கிட்ட எனிமி இருக்கானோ அதை நோக்கி எய்மை கொண்டு போனோம்னா போதும், ஒன் டாப் கட்டணும். இது ஜம்பிங்லேயே எப்படி கரெக்டாக ஒன் டாப் உள்ளதுங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யூசிஎஃப்பில் விளாட சொன்னாங்க, நான் விளாட்றேன் ஒன் டாப் பண்ண விழுவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, எனிமி எங்கிட்டு இருக்கானோ அந்த பக்கமாக தான் நம்ம வந்து ஃபயர் பட்டனை கொண்டு போகணும். அந்த இதை மாதிரி யாரும் பண்ணுறது கிடையாது. ஒரே பக்கமாக எய்மை சொல்லிட்டு யூசேஃப்பில் கொண்டு போய்கிட்டே இருந்தால் கன்ஃபார்மாக ஹெட்ஷாட் விழாது. எனிமி எங்கிட்டு போகிறானோ, லெஃப்ட் சைட் போனால் லெஃப்ட் சைட் பக்கமாக கொண்டு போகணும், ரைட் சைடு போகிறானா ரைட் சைட் பக்கமாக கொண்டு போகணும். இதே மாதிரி தான் என்ன பண்ணணும்னா விளாடணும். அதை விட்டு நான் ஒரே பக்கமாக போட்டு யூசேஃப்பில் நோண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு ஹெட்ஷாட்டும் விழுவாது. இந்த இடத்துல டபுள் பேரல் யூஸ் பண்ணி யூசேஃபில் நான் ஒன் டாப் அடிச்சிருப்பேன். பாருங்கள், ஜம்ப் பண்ணுறேன்னா அங்கே பாருங்கள், ஃபயர் பட்டனை பாருங்கள், யூசேஃபில் என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். யூசேஃபில் ரொட்டேட் ஆகி கரெக்டாக ஹெட்ஷாட்டு போட்டு ஃபுல் ரெட்டு விழுவுது பாருங்கள். இந்த மாதிரி தான் யூசேஃப் வச்சு தான் நல்லா வரும். நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, கன்ஃபார்மாக விளாண்டு பார்க்கலாம். யூசேஃப் கன்ஃபார்மாக என்னாவும் ஒர்க் ஆகும். இது மட்டும் இல்லை, விசேஃப் வச்சு கூட என்ன பண்ணலாம், நம்ம ஒன் டாப் வந்து அடிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபயர் பட்டன் வந்து யூசேஃபில் சொல்லும் போது உங்களால் எந்த அளவுக்கு மேலால் இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேலால் இழுங்க. ஆனால் அப்போ தான் கரெக்டாக ஹெட்டுக்கு போகும். ஏன்னா நம்மளோட 4G மொபைல் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பிசி லெவலுக்கு வராது. நார்மலாக சுற்றினோம்னா கன்ஃபார்ம் ஹெட் ஏறாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேலாமல் சுற்றுங்க. அதோட முக்கியமான விஷயம், நம்மள்ட்ட மொபைல் சரியா இல்லை, எதுக்கு இருக்க அடிச்சிருவானோ அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே வேணாம். பதட்டப்பட்டோம்னாவே என்ன ஆகுனா, நம்ம நார்மலாக விளாட்றத விட நம்ம கை என்ன விரல் ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணுன்னா கரெக்டாக அந்த பட்டனுக்கு போகாமல் வேறு எங்கிட்டோ போகும். நம்மளால் ஒழுங்காக ஒன் டாப் அடிக்க முடியாது. எய்ம் வானத்துக்கு போகும், தரைக்கு போகும், இல்லைனா ஃபயர் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பதட்டப்படாமல் இருந்தாலே போதும். மெயின் விஷயமா பதட்டப்படாமல் இருந்தாலே போதும், நம்ம ஒன் டாப் ஈஸியாக அடிக்கலாம். ஓகேங்களா?
இந்த விஷயங்கள் தான் நான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்க ஒரு சில விஷயங்கள்லாம். அந்த சேஃபில் ஒன் டேப் படிக்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோ தான் போடுவேன். பெருசாக போடுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும், ஓரளவு சென்சிட்டிவ். ஜெமினியை பார்த்தே சொல்லியாச்சு. உங்கள் மொபைலோட நேமை போட்டு ஜெமினியில் நீங்களே உங்கள் மொபைலுக்கு எந்த சென்சிட்டிவ் செட் ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நான் ஜெமினியில் பார்த்ததை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து சேஃபில் எப்படி ஒன் டேப் படிக்கிறது அப்படிங்கிற பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ.